ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. யூஸ்வலாக நம்ம ரைஸ் யூஸ் பண்ணி இட்லி, தோசை, சாதம், பிரியாணின்னு செய்வோம். நம்ம இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக சிறுதானியம் யூஸ் பண்ணிவிட்டு பிரியாணி செய்ய போகிறோம். ஆமாங்க, நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது திணை யூஸ் பண்ணி பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த திணை பிரியாணி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம திணையை நம்ம ஊற வச்சுக்கணும். ஒரு 2 hours ஊறிச்சு அப்படின்னா நமக்கு பாயில் ஆகும்போது ஈஸியாக இருக்கும். அதனால் நான் ஆல்ரெடி திணை 2 hours முன்னாடி ஊற வச்சுருக்கேன். கூடவே கொஞ்சம் பாசி பருப்பும் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஸோ நம்ம இப்போ அதுக்கான கொஞ்சம் மசாலாஸ் ரெடி பண்ணிப்போம். அதுக்காக ஒரு சின்ன பேனில் கொஞ்சமாக ஆனியன், இஞ்சி, பூண்டு இது மூணையுமே நம்ம போட்டுட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். எதுக்காக நம்ம இந்த திணை கூட இதெல்லாம் ஆட் பண்ணுறோம், அதாவது நம்ம பிரியாணி செய்கிறோம் அப்படின்னா யூஸ்வலாக நம்ம செய்கிற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் கஞ்சி மாதிரியும் வச்சுக்கலாமே, அந்த மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்காக தான் நான் இன்றைக்கி இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். ஸோ இந்த ஆனியன் அண்ட் கார்லிக் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அடுத்ததான் நம்ம கொஞ்சமாக டொமேட்டோஸ் கட் பண்ணிப்போம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம். ஸோ இதெல்லாமே ராவாக போடாமல் கொஞ்சம் வதக்கிட்டு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு போட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக எல்லாத்தையுமே நல்லா வதக்கி கொடுத்துட்ருக்கோம். அடுத்ததாக நம்ம பிரியாணிக்கு முக்கியமான தேவையான புதினா அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிப்போம். இந்த ஸ்டேஜில் நம்ம காரத்துக்கு இங்கேயே சில்லி பவுடர் ஆட் பண்ணலாம், இல்லை ரெட் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வேணுமோ நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா அதையும் வதக்கி கொடுத்துடலாம். சப்போஸ் உங்களுக்கு இங்கே கரம் மசாலாஸ் வேணும், அது கூடயே ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இதை மட்டுமே போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ நல்லா வதங்கிடுச்சு நம்ம புதினா எல்லாமே. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருவோம். ஆறுனதுக்கப்புறமா அதை எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி காரத்துக்காக 2 சில்லிஸ் மட்டும் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது கொஞ்சம் சில்லி பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குக்கர் வச்சுக்கலாம். கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா கரம் மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிப்போம். பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா ரோஸ்ட் ஆனதும் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுவோம். இந்த திணை பிரியாணிக்கு இந்த சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். காரத்துக்காக இங்கே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிப்போம். இதில் இந்த சின்ன வெங்காயம் பட்டரில் ரோஸ்ட் ஆகும் பொழுது நமக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக நல்லா நம்ம வதக்கிடுவோம். அடுத்ததாக நம்ம ரெடியாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பேஸ்ட்டை இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த ஆனியன், டொமேட்டோஸ் அண்ட் புதினா சேர்த்துன கூடவே ரெட் சில்லிஸும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால காரம் இதுலேயும் இருக்குது. இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா நம்ம கொஞ்சமாக வதக்கிக்கலாம். கொஞ்சம் இந்த பட்டரில் எல்லாமே வதங்கி வரட்டும். அடுத்ததாக நம்ம இந்த திணை பிரியாணிக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிப்போம். இந்த திணை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணணும். அதுக்காக நான் இன்றைக்கி 1 கப் திணை அரிசி எடுத்திருக்கேன் அப்படின்னா அதுக்காக 5 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். ஏன் அப்படின்னா நமக்கு இந்த திணை பிரியாணி ரொம்ப ட்ரையாக இருக்காது. நம்ம கொஞ்சம் லிக்விடாக வச்சோம் அப்படின்னா தான் சாப்பிடும்பொழுது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அதுக்காக நல்லா ஒரு 5 கிளாஸ் ஊற்றிக்கோங்க. கூடவே நம்ம பருப்பும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த திக்னஸும் நல்லா கொடுக்கும். ப்ளஸ் இப்போ நம்ம இந்த வாட்டர் கூட ரெட் சில்லி பவுடர் அண்ட் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்க போகிறோம். அடுத்ததாக தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நம்ம இங்கே வாட்டர் நம்ம தேவையான அளவு விட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப பளபளன்னு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி கம்மியாக விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் கஞ்சி ஸ்டேஜில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேஜில் வச்சுருக்கேன். ஸோ தண்ணி எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிற இந்த திணை அரிசி அண்ட் பாசிப்பருப்பு இதை நம்ம இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக்கர் கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடுவோம். அப்படி இல்லைன்னா இந்த திணை எல்லாமே நமக்கு பொங்கி வெளியில் வந்துடும். அதனால் அரிசி நம்ம போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா போட்டு மூடிடணும். ஸோ நல்லா ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்த திணை பிரியாணி சூப்பராக ரெடி ஆயாச்சு. பாருங்கள், நல்ல கன்சிஸ்டன்சியோட சூப்பராக இருக்குது. ஃப்ளேவர் சூப்பராகவும் வந்திருக்கு. நீங்களும் இதை மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எங்களோட கமெண்ட் செக்ஷனில் பிங்க் பண்ணுங்கள். இந்த திணை பிரியாணி நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகவோ இல்லை லஞ்சுக்கும் செஞ்சு சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் பல ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காத்துருங்க.